இன்னைக்கு அடிலைட்ல பகல் இரவு பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 1 முதல் நாள் ஆட்டத்தை நம்ம இந்தியா விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க ஏறக்குறைய கடைசி ஓவர் அப்படின்னே சொல்லலாம். அந்த நேரத்தில் தான் ரோஹித் சர்மா அவருக்கு நம்ம அஸ்வின் அவர் கையில் பந்தை கொடுக்கணும் அப்படின்னு தோணியிருக்கு. ஆனால் கடைசி ஓவர் தான் கிட்ட கொடுத்தாலும் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் கடைசி ஓவராக ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அவர் வீசி ஆஸ்திரேலியா பிளேயர்களை அப்படியே அஸ்வின் அவர் மிரட்டி விட்டுருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சது ரோஹித் சர்மா அவர் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல ரோஹித் சர்மா அவர் ஓப்பனராக வராமல் ஜெய்ஷ்வால் KL ராகுல் 2 பேருமே வந்தாங்க. ஆனால் ஜெய்ஷ்வால் ஆட்டத்தின் முதலாவது பந்திலேயே விக்கெட்டை இழந்து ரொம்ப பெரிய பின்னடைவை இந்தியாவுக்கு கொடுத்தாரு. ஆனால் KL ராகுல் கில் நல்லா விளையாண்டாங்க. ஆனாலுமே KL ராகுல் சர்ச்சையான முறையில், அதாவது நோ பால், அம்பையர்கள் சரியாக கவனிக்கல. அதுக்குள்ளே KL ராகுல் அவர் அவுட் ஆகி வெளியேறிட்டார். பின்னாடியே விராட் கோலி சொற்பரன், சுப்மன் கில் 31, நம்ம அஸ்வின் ஒரு 22 ரன் எடுத்து கொடுத்தாரு. நிதிஷ்குமார் ரெட்டி கடைசி நேரத்தில் 42 ரன்கள் எடுத்தாங்க. ஸோ இவங்களை தவிர வேறு எந்த பேட்ஸ்மேனுமே சொல்லிக்கிற மாதிரியான ரன் எடுக்கல. அதனால் 180 ரன்னுக்கே நம்ம இந்தியா எல்லா விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. இப்படி இருக்க அடுத்து ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ண வராங்க. நம்ம இந்தியா எப்படி அடுத்தடுத்து விக்கெட் விழுந்து தடுமாறினாங்களோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா அணி அவங்கள பொறுத்த வரைக்கும் வேற பிச்சில் விளையாடுற மாதிரி தான் இந்த ஆட்டத்தை விளையாண்டாங்க. ஸோ இதில் முதல் விக்கெட்டுக்கு கவாஜா அவருடைய விக்கெட்டை எடுக்கிறதுக்கே இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு மாதிரி பிளான் போட்டு பும்ரா ரொம்ப நேரம் கழித்து எடுத்தார். ஆனால் ஸ்வீனி அதுக்கப்புறமா வந்த லபுஷன் இவங்க 2 பேருமே ரன் அடிக்கவே மாட்டோம் அப்படின்னு ரொம்ப மெதுவாக விளையாண்டு ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணியின் போலர்கள் எல்லாரையுமே ரொம்பவே சோதிச்சிட்டாங்க. முக்கியமாக எல்லா போலருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பந்து வீசி விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனால் யாருக்குமே அதுக்கப்புறமா விக்கெட் விழலை. ஆனால் அஸ்வின் அவர் ஏன் இன்னும் பந்து வீச வரல, ரோஹித் சர்மா ஏன் வாய்ப்பு தரல அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனாலுமே ரோஹித் சர்மா கடைசி வரைக்கும் அஸ்வின் அவருக்கு இன்னைக்கு போலிங் போடுறதுக்கான வாய்ப்பு தரல. ஆனால் கடைசி நேரத்தில் ஆட்டம் முடிகிறதுக்கு கடைசி 2வது ஓவர் தான் அஸ்வின் அவருக்கு போலிங் போடுறதுக்கான வாய்ப்பை நம்ம ரோஹித் சர்மா கொடுத்தாரு. ஆனால் கொடுத்த அந்த வாய்ப்பை நம்ம அஸ்வின் தரமாக அவர் சிறப்பாக செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஆஸ்திரேலியா ஓப்பனர் ஸ்வீனி அவர் தான் 6 பந்தும் அஸ்வினுக்கு எதிராக அவர் பேட்டிங் பண்ணார். அஸ்வின் அவருக்கு போட்ட ஒவ்வொரு பந்தும் அஸ்வின் பாலை அற்புதமாக லைன் அண்ட் லென்த் அண்ட் ஸ்பின் இது எல்லாத்தையுமே புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி ஸ்வீனி அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பேட்டிங் பண்ண வைக்கணுமோ அந்த அளவுக்கு அஸ்வின் அவர் பேட்டிங் பண்ண வச்சார். அஸ்வினுக்கு அடுத்தடுத்து 2-3 ஓவர்கள் கிடைச்சிருந்தா நிச்சயமாக அஸ்வினால் விக்கெட் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர்ற மாதிரி அற்புதமான ஒரே ஒரு ஓவர் கிடைச்சாலும் அஸ்வின் அவர் சிறப்பாக அந்த ஓவரை வீசியிருந்தார். ஸோ முன்னாடி அஸ்வின் அவருக்கு ரோஹித் சர்மா போலிங் கொடுத்துருந்தா கண்டிப்பாக விக்கெட்டை வீழ்த்திருப்பாரு. ஸோ ஓவர் கொடுக்காதது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர் மேலே இது தவறு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக மொத்தம் 33 ஓவர்கள் ஆஸ்திரேலியா விளையாண்டு 86 ரன் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் வீழ்த்திருக்காங்க. ஸோ நாளைக்காவது அடுத்தடுத்து அஸ்வினுக்கு ரோஹித் சர்மா ஓவர் கொடுத்தா நிச்சயமாக அஸ்வின் அவரால் விக்கெட்டை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை பற்றி இந்த டே 1 பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.